அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளின் நிர்வாக சிக்கல்கள், கத்தோலிக்க மதத்துக்கான ஆசிரியர்கள் தொடர்பான பொறிமுறையினை தயாரித்தல், ஆசிரியர் தொழிலுக்காக கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகர்களையும் அருட்தந்தைமார்களையும் உள்வாங்குவது குறித்த தற்போதைய முன்னேற்றங்களை மீளாய்வு செய்தல் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட பாடசாலைகளின் செயற்பாடுகள் தொடர்பாக கல்வி அமைச்சின் ஆதரவை பெறும் முறைமை பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. வருடாந்தம் 3 தடவைகள் கத்தோலிக்க சபையுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படுவது தொடர்பில் தமது நன்றியை தெரிவித்த பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை, எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் காரணமாக நாட்டின் சமுத்திர எல்லைக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பாக அரசாங்கம் மேலும் ஆராய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். எந்தவித பேதமுமின்றி அனைத்து மாணவர்களுக்கும் தங்களுடைய மதத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை உறுதிப்படுத்துவதே தமது அபிலாஷை எனவும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதையும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.